உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பயுமே வந்துட்டு நான்வெஜ் வந்து அதிகமாக சாப்பிடுவோம். ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் இந்த வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டாங்க. வெஜ்ஜில வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வாழை வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நீங்கள் எப்போ இந்த வாழைப்பூ கிடைச்சாலும் ஒரு டைம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைப்பூலேயே நிறைய மாதிரி செய்யலாம். எப்படி எப்படிலாம் செய்யலான்ட்டு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வாழைப்பூவில் வந்துட்டு இது பொரியல் பண்ணலாம். அந்த பூ மட்டும் பொரியல் பண்ணோம் அப்படின்னாக்கா, அது ஒரு மாதிரியே திகட்டுற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அதனால் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படின்னாக்கா, சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிடணும். நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க அந்த வெங்காயமெல்லாம். அப்படியே உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னம்மா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுனாக்கா, பொடி பொடியாக அந்த வாழைப்பூவை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாலாம் வைக்கக்கூடாது. வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்லா அந்த உள்ள ஒரு நீட்டமாக காம்பு மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதழ் மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். வாழைப்பூவும் இன்னும் நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியாது. எனக்கே ரொம்ப நாளாக தெரியாமல் தான் இருந்தது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு கற்றுக்கிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு நல்லாவே செய்கிறேன். வாழைப்பூலேயே நிறைய வகை செய்யலாம். முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம். வாழைப்பூ வெறும் இதாக பண்ணோம்னா திகட்டும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் முட்டை போட்டு பண்ணலான்ட்டு இன்றைக்கி முட்டை போட்டு பண்ணியிருக்கேன். சாப்பிடாதவங்க நீங்கள் வந்து பருப்பு, சிறு பருப்பு, கடலப்பருப்பு இதை வந்து ஊற வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். வாழைப்பூ வடை செய்யலாம், வாழைப்பூ பிரியாணி செய்யலாம். வாழைப்பூலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, அது மாதிரி செய்யலாம். அடுத்த டைம் உங்களுக்கு வாழைப்பூவில் என்ன வேணும்ன்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இந்த பூவில் வந்துட்டு முட்டை, அப்புறமா கடலப்பருப்பு இதெல்லாம் நிறைய போட்டு செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க. எங்கள் வீட்டில் வாழைப்பூ வாங்கினாவே கண்டிப்பாக இது ஒரு டைம் நான் செஞ்சுருவேன். இந்த மாதிரி வாழைப்பூவில் முட்டை போட்டு ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்போல்லாம் நீங்கள் வாழைப்பூ வாங்கி சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் நம்மளுக்கு ஹெல்த்தி தான். எங்கே வாழைப்பூ கிடைச்சாலும் இந்த மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுலேயே வந்து பெப்பர் பொடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பெப்பர் பொடி போடல, ஏன்னா காஞ்ச மிளகாய் நிறைய போட்டிருக்கறதுனால நான் பெப்பர் பொடி போடல. அப்படியே முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வாழைப்பூ போட்டுட்டு அந்த இதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சில குழந்தைங்கலாம் வாழைப்பூ வேண்டாம், வாழைக்காய் வேண்டாம், சுத்தமாக வெஜிடபிள்ஸே ஒரு குழந்தைங்கலாம் எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்கள விடுங்க, இப்போல்லாம் பெரியவங்களே யாருங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க? யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வெஜிடபிள்ஸே சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு அதில் டேஸ்ட் எல்லோரும் கண்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி முட்டை போட்டு கொடுத்தனாலாவது வெஜிடபிளில் சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஒவ்வொரு நாளாவது செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 2 நாள் வாழைப்பூவோ, வாழைத்தண்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளும் வந்து ஒரு ஒரு 10 வருஷம் இருக்கிறோன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம், ஒரு 3 வருஷம் இருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். வாழைப்பூ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.